Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Maths Term 1 Chapter 4ல Example 4.4 பார்க்க போறோம். Use a protractor to draw an obtuse angle 120 degree. Protractor-ஐ யூஸ் பண்ணி 120 degree angle எப்படி draw பண்றது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ரே வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுற மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்கேல் வந்து நமக்கு இன்னர் ஸ்கேல் எடுத்துக்க போகிறோம். தென் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகக்கூடிய ரேக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவுட்டர் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம எடுக்கலாம். பட் நான் இப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் டைரெக்ஷனில் மூவ் ஆகக்கூடிய ரேக்கான 120 டிகிரி ஆங்கிள் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எதுக்காக ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில பேருக்கு இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் போடலாம், நமக்கு கரெக்டு தான். சரியா? நமக்கு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா 120 டிகிரி வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்கும். தென் ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கும்போது 120 டிகிரி வந்து ரைட் சைடு ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 120 டிகிரி அப்படிங்கிறது அபவ் 90யை விட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ இல்லையா? 90யை விட அதிகமான 91லேருந்து 179 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் மெஷர்மெண்ட்டை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம எந்த சைடு நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா இன்னர் ஸ்கேல் தான் எடுத்துப்போம். இங்கே லெஃப்ட் டு ரைட் ஆங்கிள் தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம், அதனால இன்னர் ஸ்கேல் எடுத்துப்போம். ஓகேவா? நம்ம ரைட் டு லெஃப்ட் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம தியரட்டிக்கலாக எப்படி நம்ம இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தென் நம்ம ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ரேக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. தென் ஆங்கிளுக்கு அவங்க நேமும் கொடுக்கல. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் நம்ம PQ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்ம ABXYன்னு கூட எடுக்கலாம். இந்த லைனுக்கு இந்த ரேக்கு வந்து மெஷரிங் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரே நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு P அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். ஓகேவா? தென் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு Q அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். சரியா? நேம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ப்ரொடெக்டரை எடுத்து place the center of the protector at the vertex P. ப்ரொடெக்டருடைய சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த வெர்டெக்ஸ் அப்படின்னா வெட்டி கொள்ளும் புள்ளி அப்படின்னு அர்த்தம். அந்த வெர்டெக்ஸ் Pல ப்ரொடெக்டருடைய மிட் பாயிண்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். லைன் அப் த ரே PQ வித் த 0 டிகிரி லைன். ஓகேவா? ஸோ இங்கே லைன் அப் த ரேனா இந்த லைன் PQ இருக்கு இல்லையா? இந்த லைன் மேலேயே ப்ரொடெக்டருடைய அந்த ஹரிசாண்டல் லைன் 0 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். 0 டிகிரின்னு என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு ரே எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் அதே ரே மேலேயே இன்னொரு ரே நமக்கு மூவ் ஆணுச்சு அப்படின்னா ரெண்டு ரேக்கும் பிட்வீனில் ஆங்கிளே நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபார்ம் ஆக இருக்கிறது தான் அந்த ஆங்கிளை தான் நம்ம 0 லைன் அப்படின்னு சொல்லுவோம், 0 டிகிரி லைன் அப்படின்னு. சேம் அதே மாதிரி இந்த லைன் இந்த ப்ரொடெக்டருடைய இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த ரே மேலேயே இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் 120 டிகிரிக்கு இப்போ நம்ம பாயிண்ட் லேபிள் பண்ண போகிறோம். 120 டிகிரி அப்படிங்கிறது அபவ் 90யை விட பெருசு. ஸோ 90யை விட பெருசு அப்படின்னா 90க்கு அப்புறம் 80 வருமா 100 வருமா? 100 தான் வரும் இல்லையா? 100, 110, 120. ஸோ 120க்கு நேராக ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டரை மூவ் பண்ணிடணும். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம்? R அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். ஓகேவா? ரிமூவ் த ப்ரொடெக்டர் அண்ட் ட்ரா PR to the complete angle. ஸோ ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த R அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஆங்கிளுக்கு Pலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு ரேக்கும் பிட்வீனில் நமக்கு 120 டிகிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இங்கே இந்த ஆங்கிள் P RQPR ஆர் RPQ மூணுமே ஈக்குவல். என்ன ஆங்கிளுக்கு? 120 டிகிரிக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தியரட்டிக்கலாக பார்த்ததை ப்ராக்டிக்கலாக ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே 120 டிகிரிக்காக
ட்ரா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு P அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறோம். தென் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரே. ஏன்னா ஒரு சைடு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இன்னொரு சைடு மூவிங் பாயிண்ட் இருந்ததுன்னா இதை ரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு நம்ம Q அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுக்குறோம். தென் ப்ரொடெக்டர் எடுத்துக்கணும். ப்ரொடெக்டருடைய இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த P அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மேலே இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். தென் இந்த ப்ரொடெக்டருடைய ஹரிசாண்டல் லைன் இந்த மூவிங் லைனில் மேலே கீழே இப்படி மூவ் ஆகாமல் கரெக்டாக இந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். 0 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி கரெக்டாக இந்த பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் ஆகணும். இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த மூவிங் இந்த ரே மேலேயே நமக்கு எப்படி இருக்கணும், 0 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். தென் 120 டிகிரி ஆங்கிள் ப்ளேஸ் பண்ண போகிறோம். 120 டிகிரி அப்படின்னா அபோவ் 90 டிகிரியை விட பெருசு. 90 டிகிரியை விட பெருசு அப்படிங்கும்போது நமக்கு 80, இது 70, நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் போகுது இல்லையா. ஸோ மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கணும், 90க்கு அப்புறம் 100, 110, 120 அப்படின்னு வரும். ஸோ பாயிண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம், கரெக்டாக 120க்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். உங்களுக்கு மறைக்கலாம், பட் நம்ம இப்படிலாம் பாயிண்ட் பண்ணோம்னா மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் எப்போ பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பென்சிலை இப்படி நேராக இப்படி வச்சுட்டு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுடைய ஐ பொசிஷன் எப்படி இருக்கணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இப்படி க்ராஸாலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஐ பொசிஷன் டைரெக்டாக இருக்கணும். பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு R அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். தென் ப்ரொடெக்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. தென் ஸ்கேல் எடுத்துட்டு இந்த P அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இப்போ நம்ம புதுசாக பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த R அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். இந்த ரே ரெண்டுமே இந்த புதுசாக நம்ம ட்ரா பண்ண ரேவும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண ரேவும் ரெண்டு ரேக்குமே பிட்வீனில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஃபைனல் எப்படி எழுதலாம், therefore ஆங்கிள் P இதுதான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆங்கிள் P தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QPR. QPR that is equal to angle RPQ. RPQ that is equal to எதுக்கு ஈக்குவல், 120 டிகிரிக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் நம்ம புக்கில் தியரட்டிக்கலாக எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை தான் இங்கே 1 by 1 நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.